வணக்கம் மாணவ மாணவிகளே. இன்றைய வகுப்பில் இந்த காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு பாடத்திற்கான அதாவது பகுதி ஒன்று வினாத்தாள் எவ்வாறு வினாக்கள் வருகின்றது என்றதை பற்றித்தான் நாங்கள் இனி வரும் வீடியோக்களில் பார்க்க இருக்கிறோம். அதாவது பகுதி ஒன்று வினாத்தாளை நாங்கள் எடுத்தோம்னு சொன்ன காப்போத்தா சாதாரண தரத்தில் வருகிற பகுதி ஒன்று வினாத்தாளில் 40 வினாக்கள் தரப்படுகின்றது. அந்த வினாக்கள் இங்கே இருந்து எடுக்கப்படுகிறன்னு சொன்னால் ஒன்று தரம் 10 இருக்கிற பாட நூலில் இருந்தும் தரம் 11 இருக்கிற பாடநூலில் இருந்தும் தான் வினாக்கள் எடுக்கப்படுகின்றது. தனியே தரம் 11 எடுப்பதில்லை. தரம் 10 அதே போல தரம் 11 இருக்கிற பாடநூல்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த பகுதி ஒன்று வினாத்தால் பரீட்சைக்கு தயாரிக்கப்படுகின்றது. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நான் செய்கிற இந்த வீடியோவில் தரம் 10 அதாவது 40 வினாக்கள் கொண்ட ஒரு பகுதி ஒன்று வினாத்தாளை பற்றி பார்ப்போம். அதில் இன்றைக்கு 19 வினாக்களை இன்றைய வகுப்பிலையும் மிகுதியை நான் அடுத்த வகுப்பிலையும் அதில் நான் செய்ய இருக்கிறேன். அப்போ இதில் நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். முதலாவது இதில் கவனிக்க பகுதி ஒன்று கவனிக்க எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்க இவ்வினாக்களுக்கு 80 புள்ளிகள் வழங்கப்படும். 1 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 1, 2, 3, 4 என இலக்கமிடப்பட்ட விடைகள் சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. அப்போ இங்கே உங்களுக்கு 1 தொடக்கம் 40 வரை பகுதி ஒன்றில் வினாக்கள் வரும். ஆனால் அதே நேரம் உங்களுக்கு 4 விடைகள் அதில் போடப்பட்டிருக்கும். அதில் சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்யணும். அதாவது கேள்வியை வாசித்து அதற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்யணும். அதே நேரம் அங்கே கீழே பார்த்தோம்னு சொன்னால் உமக்கு வழங்கப்பட்டுள்ள புள்ளடித்தாளில் ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய வட்டங்களில் உமது விடையின் இலக்கத்தை ஒத்த வட்டத்தினுள்ளே புள்ளடியை இடுக என்றதுதான் அந்த வினாத்தாள் கட்டமைப்பு மாதிரி. அப்போ இதை வச்சுக்கொண்டு 40 வினாக்கள் பகுதி ஒன்றில் தரப்படும். அப்போ அதில் நாங்கள் இது தரம் 10 பாடநூலை உள்ளடக்கியதான ஒரு 40 வினாக்கள் இதில் தரப்படுகின்றது. முதலாவது வினாவை பார்ப்போம். கிரேக்க இனத்தவரான குளோடியஸ் தொலமி அவர்களால் வரையப்பட்ட உலகப்படத்தில் இலங்கைக்கு வழங்கப்பட்ட பெயர். அப்ப இதுல தொலமி என்பவரால இந்த உலகப்படத்துல தொலமியால வரையப்பட்ட அந்த உலகப்படத்தில் இலங்கைக்கு என்ன பெயர் வழங்கப்பட்டது? இப்ப இதுல 4 விடயம் தந்திருக்கிறேன். 1 செரண்டிப், 2 லங்கா, 3 தப்ரவேன், 4 சிலோன். அப்ப இதுல நாங்கள் தப்ரவேன் என்பதுதான் அவர் தொலமி அவர்களால வரையப்பட்ட அந்த உலகப்படத்தில் இலங்கைக்கு வழங்கப்பட்ட பெயர் சரியான விடை தப்ரவேன் என்பது. அப்போ நீங்கள் இப்போ பகுதி ஒன்று வினாத்தாளில் அங்கே உங்களுக்கு புள்ளடி கூடுதறிவினா அதில் புள்ளடி போடுறது. அப்போ இதில் நான் கேறி இருக்கிறேன் சரியான விடிய. 2வது வினா, முதலாம் விஜயபாகு மன்னனின் பனாகடுவ செப்பு சாசனத்தில் அனுராதபுரத்திற்கு வழங்கப்பட்ட பெயர். அப்போ இதாவது முதலாம் விஜயபாகு மன்னனுடைய காலத்தில் பனாகடுவ செப்பு சாசனத்தில் இந்த அனுராதபுரத்துக்கு வழங்கப்பட்ட இன்னொரு பெயர். அப்போ 4 விஷயம் தந்திருக்கிறேன். நுருபுரம், புறம், பரிகித்தகம, அபரிகித்தகம. அப்போ எங்களுக்கு தெரியும் அது சரியா. அனுராதபுரத்துக்கு வழங்கப்பட்ட பெயர் நுருபுரம் என்றதுதான் சரியான விடை. 3வது வினா, தம்புள்ள விகாரையில் அமைந்துள்ள பாறை கல்வெட்டில் தன்னை நரேஸ்வர என்னும் பெயரால் அறிமுகப்படுத்திய மன்னன். அப்போ இதில் இந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் நிறைய இருக்கு. குகை கல்வெட்டு, பாறை கல்வெட்டு, சுவர் கல்வெட்டுன்றெல்லாம் இருக்கு. இதில் இந்த பாறை கல்வெட்டுல அதுவும் தம்புள்ள விகாரையில் அமைந்திருக்கிற பாறை கல்வெட்டுல தன்னை நரேஸ்வரன் என்ற பெயரால் அறிமுகப்படுத்திய மன்னன். 1 மகாசேனன், 2 முதலாம் காசியப்பன், 3 5ஆம் காசியப்பன், 4 குட்டகண்ண அபய. அப்ப இதுக்கு சரியான விடை குட்டகண்ண அபய என்பதுதான் சரியான விடை. இதுல இப்ப இந்த மகாசேன மன்னனை பற்றி முதல்ல நீங்க தெரிஞ்சிருப்பீர்கள். மின்னேறிய தெய்வம் என்று அழைக்கப்பட்ட ஒரு மன்னன் மகாசேனன். அப்ப இது நாங்க தரப்பட்ட இந்த வினாவுக்கு பொருத்தமான விட குட்டகண்ண அபய. அடுத்த 4வது வினா, கேமமாலா இளவரசியாலும் தந்த இளவரசனாலும் புனித தாது கொண்டு வரப்பட்ட துறைமுகம். அப்ப இதுல தரப்பட்டது 4ம் துறைமுகங்கள். ஒன்று தரப்பட்டிருக்கு ஜம்புகோளப்பட்டினம். ஜம்புகோளப்பட்டினம் என்று நாங்கள் சொல்றது காங்கேசந்துறைய. காங்கேசந்துறையின் பழைய பெயர் தான் இது ஜம்புகோளப்பட்டினம். 2 லங்காப்பட்டினம். அதே போல 3 கோகண்ண. அது இதுவும் திருவோணமலை துறைமுகம்னு சொல்றான். இதனுடைய பழைய பெயர் கோகண்ண. அதே போல மாந்தை மகாதித்தன்னு சொல்றது. அப்ப இந்த துறைமுகங்கள்ல இப்ப நாங்க தரப்பட்ட வினாவை பார்க்கணும். கேமமால இளவரசியாலும் தந்த இளவரசனாலும் புனித தாது கொண்டு வரப்பட்ட துறைமுகம்
சரியான விட வந்து லங்காப்பட்டினம். லங்காப்பட்டுனாண்டும் இலங்கப்படத்தில் வாரது குறிக்கிறதுக்கு. அப்போ இது லங்காப்பட்டினம் தான் சரியான விடை. 5. முதலாம் பராக்கிரமபாகு மன்னனின் பிறந்த இடமாக கருதப்படும் புங்ககாம கிராமத்தின் இன்றைய பெயர். 1 தெரிகம, 2 துணு மண்டலாகந்த, 3 சமநலவெவ, 4 பியகம. அப்போ இதில் வந்து நாங்கள் இந்த முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் அவன் மறுபெயர் வந்து மகாபராக்கிரமபாகு, அவன் பட்டப்பேர் ஒன்று இருக்கு மகாபராக்கிரமபாகு. மகாபராக்கிரமபாகு தான் நாங்கள் முதலாம் பராக்கிரமபாகுன்னு சொல்கிறோம். அப்போ பராக்கிரமபாகு மன்னன் பிறந்த இடம் வந்து புங்ககாம கிராமம். அதுன்ற இன்றைய பெயர் சரியான விட தெடிகம. இதுல அந்த தெடிகம விளக்கன்று சொல்லி எல்லாம் கொண்டு வர்றது படம் தந்து கேள்வி வர்றது. அதில் 4 வினாக்கள் கேட்கப்படுற தெடிகம விளக்குன்னு சொல்லி அது நீங்கள் அந்த படம் எல்லாம் பார்த்து வச்சிருக்கணும். அது அந்த ஊரின் பேர் தெடிகம. 6 வரிச்சட்டத்தின் மூலம் அறவிடப்பட்ட வரிகளில் அரசனுக்கு சொந்தமான நிலங்களில் பயிர் செய்வதற்காக செலுத்தப்பட்ட வரி. அப்ப இதுல வந்து அரசனுக்கு சொந்தமான நிலத்தில் பயிர் செய்ய செலுத்தப்பட்ட வரி என்னடான் கேள்வி. 1 தக்கவதி, 2 போஜக்கவதி, 3 கெரியட, 4 மதர மஞ்சக்க. அப்ப இதுக்கு சரியான விட வந்து போஜக்கபதி. அப்ப இதுல வந்து அந்த ஒவ்வொரு அந்த அட்டவணைகள் புத்தகத்தில் இருக்கிறதா அந்த ஒவ்வொரு நிலங்கள்லையும் அந்த பயிர் செய்யப்பட்ட செலுத்தப்பட்ட வரி மாதிரி அந்த நிலங்களுக்குரிய பெயர்கள் எல்லாம் இருக்கின்றது. அப்போ அதுகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். அப்போ சிலதுகள் தியரி வரைவிலக்கணமே தந்துட்டு அது என்னன்ற சொல்லி கேட்க அப்படியான வினாக்களுக்கு இவ்வாறான விடைகளை எழுதுறத சொல்லலாம் படித்து மனனம் செய்து. 7 பெலிகலையில் தலதா மாளிகை அமைத்து கொத்மலையில் இருந்த புனித சின்னங்களை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்த மன்னன். 1 மகாபராக்கிரமபாகு, 2 3ஆம் விஜயபாகு, அதே போல 3 2ஆம் பராக்கிரமபாகு, 4 முதலாம் புவனிகபாகு. அப்போ இதில் எங்களுக்கு தெரியும் பெலிகலையில் தலதா மாளிகை அமைத்து இந்த புனித சின்னங்களை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தவன் 3ஆம் விஜயபாகு என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அதுதான் சரியான விட 3ஆம் விஜயபாகு. அடுத்தது 8வது கண்டி ராஜ்யத்தில் அரச மாளிகையின் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிலம். 1 விகாரகம், 2 தேவாலயம், 3 நிந்தகம், 4 கபாடகம். அப்போ இதுக்கு சரியான விட வந்து கண்டி ராஜ்யத்தில் அரச மாளிகை என்ற பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் கபாடகம் என்று அழைக்கப்படும். 9வது மறுமலர்ச்சி காலத்தில் இலக்கியத்துறைக்கு பங்களிப்பு செய்த தாந்தே என்பவர் எழுதிய நூல். அப்போ இதில் 4 நூல்கள் தந்திருக்கிறோம். 1 டிவின கொமிடியா, 2 இளவரசன், 3 மகமரன், 4 லோரட்டாவுக்கு எழுதிய கவிதை. அப்போ இதில் சரியான விட டிவின கொமிடியா. இது புத்தகத்தில் இருக்குது. மறுமலர்ச்சி என்ற பாடத்தில் 10ஆம் ஆண்டுல இருக்கு. தாந்தே எழுதிய நூலுக்கு பேர் டிவினா கொமிடியா. 10வது வினா புதிய வர்த்தக பாதைகளை கண்டுபிடிக்க உதவிய காரணிகளில் ஒன்றாக அமையாதது. அமைவது அல்ல கேள்வி, அமையாதது. அதாவது புதிய வர்த்தக பாதைகளை கண்டுபிடிக்க உதவிய காரணிகளில் ஒன்றாக அமையாதது. 1 புவி கோள வடிவமானது என்பது அறியப்பட்டமை. 2 வட நட்சத்திரமானி திசையறி கருவி கண்டுபிடிக்கப்பட்டமை. 3 மறுமலர்ச்சி கால கலைத்துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி. 4 தேசிய அரசுகள் அனுசரணை வழங்கியமை. இப்போ என்னன்னு சொன்னால் இதில் இந்த புதிய வர்த்தக பாதைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவின காரணிகள் அண்டு பிரிம்பா இருக்கு. இப்போ நாங்கள் இந்த தந்த காரணிகளில் நாங்கள் இதில் பொருந்தாத காரணி எது என்று சொன்னால் சம்பந்தம் இல்லாத காரணி எதுன்னு சொன்னால் மறுமலர்ச்சி கால கலைத்துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி. அப்போ இந்த நாடுகாண் பயணங்களை இல்லை வந்து நாடுகாண் பயணங்கள் எல்லாம் மேற்கொண்டவர்கள் நாடுகாண் பயணிகள். அப்போ இதில் வந்து எங்களுக்கு இதில் கேள்வி என்னென்னா புதிய வர்த்தக பாதையை கண்டுபிடிக்க உதவின காரணியில் அமையாதது எங்களுக்கு இந்த கலைத்துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி. அதுதான் அந்த சரியான விடை. அடுத்தது 11 கண்டி ராஜ்யத்தின் முதல் மன்னன். 1 விதிய பண்டார, 2 சேனா சம்மத விக்ரமபாகு, 3 கரளியத்த பண்டார, 4 ஜெயவீர பண்டார. இது வந்து முதல் மன்னன் தெரியும் சேனா சம்மத விக்ரமபாகு. அதே போல இறுதி மன்னன் ஸ்ரீ விக்ரமராய சிங்கன் தான் கண்டி ராஜ்யத்தின் இறுதி மன்னன். இது முதல் மன்னன். அத மாதிரி 12வது இலங்கையின் ரோமன் டச்சு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்கள். 1 போர்த்துகேயர், 2 ஒல்லாந்தர், 3 பிரித்தானியர், 4 பிரான்சியர். இதுல வந்து ஒல்லாந்தர் தான் இந்த ரோமன் டச்சு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்கள். சரியான விடை ஒல்லாந்தர். 13 கண்டி ராஜ்யத்திற்கு பாதுகாப்பு அரணை வழங்கும் நதி. 1 கழனி கங்கை, 2 நில்வள கங்கை, 3 மகாவலி கங்கை, 4 வளவ கங்கை. அதாவது கண்டி ராஜ்யம் வந்து ஏற்கனவே தெரியும் பாதுகாப்பு அரண் சொல்லி அங்கே வந்து பனாரன்,
நீரரண், அதே போல வந்து மலையரண், இவ்வளவும் கண்டி ராஜ்யத்துக்கு பாதுகாப்பு வழங்குற அரண்கள். ஆனா அதுலேயும் பாதுகாப்பு அரணைக்கு அந்த அரணை வழங்கு நதி எதன்னு சொன்னா, பாதுகாப்பு அரணை வழங்குற நதி எதன்னு சொன்னா மகாவலி கங்கை தான் அதற்கு சரியான விடை. அதாவது வந்து இது சரியான விடை மகாவலி கங்கை. இதை மகாவாளுகா நதி என்று சொல்லியும் சொல்லலாம், கங்கா நதி என்று சொல்லலாம். பழைய பெயர்கள் மகாவலி கங்கைன்ற பழைய பெயர்கள் மகாவாளுகா நதி, மற்ற கங்கா நதி என்று சொல்லியும் சொல்லலாம். அத மாதிரி இதுல இப்ப 4 நதிகள் இதெல்லாம் இலங்கப்படத்துல இந்த நதிகள் குறிக்க வர்றது. ஒவ்வொரு நதியும் அதெல்லாம் இலங்கப்படத்துல குறிக்கவும் தெரியவனும் இந்த நதிகள். அடுத்த 14வது வினா, முதலாம் விஜயபாகு மன்னன் தனது நிர்வாக தலைநகரமாக புலனருவியை தெரிவு செய்வதில் நேரடியாக செல்வாக்கு செலுத்திய காரணி. அதாவது முதலாம் விஜயபாகு மன்னன் தன்னுடைய நிர்வாக தலைநகரமாக புலனருவி. இப்ப இலங்கையில புராதன தலைநகரம் எதுன்னு கேட்டால் அது வந்து முதலாவது தலைநகரம் புராதன தலைநகரம் அனுராதபுரம். அனுராதபுரத்துக்கு அடுத்ததுதான் இந்த புலனறுவை. அப்ப இதை தெரிவு செய்வதில் நேரடியாக செல்வாக்கு செலுத்திய காரணி. 1 கிழக்கு கரையில் உள்ள துறைமுகங்கள், 2 அனுராதபுர நகர நிர்வாகத்தின் வீழ்ச்சி, 3 மாகனின் படையெடுப்பு, 4 மக்கள் வேறு இடங்களை நோக்கி புலம்பெயர்ந்தமை. அப்ப இதுல சரியானபடி என்னன்னு சொன்னால், அந்த தலைநகரமாக தெரிவு செய்வதற்கு புலனறுவியை தெரிவு செய்ய நேரடியாக செல்வாக்கு செலுத்திய காரணி கிழக்கு கரையில் உள்ள துறைமுகங்கள். இது வந்து இந்த ராசதானிகள் தென்மேற்கு நோக்கி நகர்றது தான் இந்த காரணங்கள். மாகண்ட படையெடுப்பு நடந்ததால மக்கள் வந்து தென்மேற்கு பிரதேசங்களை நோக்கி புலம்பெயர்ந்தார்கள். இதெல்லாம் அதுல வருது. தம்பதனிய யாப்பகுவ குருநாகல் அந்த வேற இடங்களை நோக்கி நகர்ந்தவர்கள் புலனறுவை வீழ்ச்சி அடைந்த பிறகு. அப்ப இந்த 3 காரணியும் பெறாது. மேல கிழக்கு கரையில் உள்ள துறைமுகம் தான் சரியான விட. அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா 15வது வினா, உயிரினங்களை பாதுகாத்தல் தொடர்பாக நிசங்கமெல்ல மன்னனால் விதிக்கப்பட்ட சட்டம். உயிரினங்களை பாதுகாத்தல் தொடர்பாக நிசங்கமெல்ல மன்னனால் விதிக்கப்பட்ட சட்டம். 1 மிருகங்களை எவரும் கொல்லக்கூடாது. 2 எருமை பசு ஆடு என்பவற்றை கொல்வோருக்கு மரண தண்டனை. 3 நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களை கொலை செய்யக்கூடாது. 4 பிறருக்கு சொந்தமான மாடுகளை களவு செய்து பிடிபட்டால் அந்த மிருகங்களை தேடி உரியவர்களிடம் ஒப்படைத்து மிருகங்களின் உடலில் இட்ட அடையாளத்தை திருடியவர் நெற்றியில் இடல். இப்ப இப்படி 4 விட தந்திருக்கிறேன். அப்ப இங்க உயிரினங்களை பாதுகாக்கணும் என்றது நிசங்கமெல்லனால விதிக்கப்பட்ட சட்டம். அப்ப அதுக்கு சரியான விட நீர்நிலையில வாழும் உயிரினங்களை கொலை செய்யக்கூடாது என்றதான் இதுல மிக முக்கியமான இந்த சரியான விடை. அடுத்தது 16, பண்டை காலத்தில் 2 சுவர்ண சமன் 0 பல என்ற வாய்ப்பாட்டின் அடிப்படையில் அளவிடப்பட்ட அளவீடு. அப்ப இந்த அளவீடுகள் வந்து 10ஆம் ஆண்டு புத்தகத்திலே இருக்கிறதா அதுகள் சரியா மனனம் செய்து வச்சுக்கணும். அந்த நில அளவீடு, நிறைய அளவீடு, கால அளவீடு, நேர அளவீடு எல்லாம் இருக்குது. அப்ப இது வந்து இந்த 2 சுவர்ண சமன் 1 என்ற வாய்ப்பாட்டின் அடிப்படையில அளவிடப்பட்ட அளவீடு எதுக்கு பொருந்தும்னா நிறைய அளவீட்டுக்குத்தான் இது பொருந்தும். 17வது, 2ஆம் ராயசிங்க மன்னன் எதிர்நோக்கிய சவால்களில் ஒன்றாக அமைவதல்ல அமையாதது கண்டிராச்சியத்தின் மீதான போர்த்துகேயரின் தாக்குதலை எதிர்கொள்ளல். இப்ப இது வந்து கண்டிராச்சியத்தினுடைய மன்னன் தான் இந்த 2ஆம் ராயசிங்க மன்னன். அதாவது இஞ்சி கொடுத்து மிளகு வாங்கிய மன்னன் என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னன் தான் 2ஆம் ராயசிங்க மன்னன். இப்ப என்னுடைய தந்தையினுடைய பெயர் செனரத் என்று சொல்லி நாங்க சொல்றோம். அப்ப இங்க வந்து இந்த ராஜசிங்க மன்னன் எதிர்நோக்கிய சவால்கள்ல ஒன்றாக அமையாததுதான் கேள்வி. கண்டிராச்சிய பிரபுக்களிடமிருந்து ஏற்பட்ட எதிர்ப்புகளை கட்டுப்படுத்தல். 3 ஒல்லாந்தரின் ஆக்கிரமிப்பில் இருந்து மலைநாட்டை பாதுகாத்து கொள்ளல். 4 கண்டிராச்சியத்தின் ஆட்சி உரிமையை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டி இருந்தமை. இதெல்லாம் அதான் சவால்கள் இது. ஆனால் இங்க சவால் ஒன்றாக அமையாதது. இதுதான் சரியான விட 3வது, ஒல்லாந்தரின் ஆக்கிரமிப்பில் இருந்து மலைநாட்டை காத்து கொள்வது. அப்ப இது இந்த 2ஆம் ராயசிங்க மன்னன் எதிர்நோக்கிய சவால்கள்ல ஒன்றாக அமையாதது. அடுத்த 18வது வினா, பின்வருவனவற்றுள் கண்டி ராசதானியை ஆட்சி செய்த நாயக்க அரச வம்ச ஆட்சியாளர்களை தரும் சரியான விடை தொகுதி. அதாவது கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் நிறைய இருக்கிறோம். அதிலையும் கடைசியாக நாயக்க வம்சத்தை சேர்ந்த அரச வம்சத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள்லாம் கண்டியை ஆட்சி செய்திருக்கிறோம். அப்ப கண்டி ராஜ்யத்தின் முதல் மன்னன் சேனா சம்மத விக்ரமபாகன்னு தெரியும். இதுல வந்து நாங்கள் இப்ப கொஞ்சம் பேர்கள் தந்திருக்கிறோம். அதாவது கண்டி ராசதானியை ஆட்சி செய்த நாயக்க அரச வம்ச ஆட்சியாளர்கள். இந்த 4 மன்னர்லையும் நாயக்க அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள். 2ஆம் விமலதர்ம சூரியன்,
பி ஸ்ரீ விஜயராயசிங்க மன்னன், சி கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், டி ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன். அப்ப இதுல 4 விட வந்திருக்கிறேன், ஏயும் பியும். இப்போ ஏ வந்து 2ஆம் விமலதர்ம சூரியன், அதே போல இஞ்சால ஸ்ரீ விஜயராயசிங்க மன்னன், அந்த விட வந்து பொருத்தமற்றது. 2வது பியும் டியும். பி வந்து ஸ்ரீ விஜயராயசிங்க மன்னன், அதே போல டி வந்து ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன். அப்ப அந்த விடையும் எங்களுக்கு சரி வரா. அதே போல ஏயும் சியும் 2ஆம் விமலதர்ம சூரிய மன்னன், அதே போல இங்கால வந்து கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன். அப்ப இதுவும் பொருத்தமற்ற விடை. எங்களுக்கு சரியான நாயக்க வம்ச மன்னர்களுடைய பெயர் 4 பேர் ஆட்சி செய்தவ. அதுல இந்த பியும் சியும் வந்து ஸ்ரீ விஜயராயசிங்க மன்னன் ஒன்று, அதே போல இங்கால வந்து சி ஸ்ரீ கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கன். இவைதான் அந்த கண்டி ராசதானி ஆட்சி செய்த நாயக்க அரச வம்ச ஆட்சியாளர்கள். இப்ப நான் வந்து அந்த கண்டி ராஜ்யம் என்ற ஒரு வீடியோ செய்திருக்கிறேன். அதுல போய் பார்த்தால் உங்களுக்கு அந்த கண்டி ராசதானியை ஆட்சி செய்த முழு நாயக்க மன்னர்களும் அந்த ராசதானியை ஆட்சி செய்த முழு மன்னருடைய விவரங்கள் இருக்கின்றது. நீங்க இந்த வீடியோவை திரும்ப ஒருக்கா பார்த்தால் இந்த கண்டி ராசதானி பற்றிய சில விளக்கங்களை பெறக்கூடியதாக இருக்கும். இந்த நான் ஏற்கனவே யூடியூப்ல செய்த வீடியோவிலே ஒருக்கா போய் பாருங்கள் அந்த விவரங்களை. 19வது ராசரட்டை நாகரிக காலத்துக்குரிய சமஸ்கிருத நூல்களை கொண்ட விடை தொகுதி. அதாவது ராசரட்டை நாகரிக காலத்துக்குரிய ஏ தீப வம்சம் தந்திருக்கிறேன், பி அனுருத்த, சி பொலவத போதன, டி சப்தகய. அப்ப இதுல ராசரட்டை நாகரிக காலத்துக்குரிய சமஸ்கிருத நூலை கொண்ட தொகுதி. அதுல 3 நூல்கள் இதுல வருது. ஒன்று பி, மற்றது சி டி. பி சி டி சரியான விட. அதாவது ஒன்று அனுருத்த, அத மாதிரி பொலவத போதன, டி சப்தகய. இப்ப இந்த 3ம் பிசிடி தான் இதுல சரியான விடை. மற்ற 3 விடைகளும் பிழையானவை. அப்ப இதுல நான் இந்த பகுதி 1ல வந்து அதாவது இந்த 10ஆம் ஆண்டுக்குரிய வினாத்தாள் தான் நான் தந்திருக்கிறேன். அந்த பேப்பர்ல வந்து அந்த பகுதி 1 வினாக்கள் 19 வினாக்கள் இதுல செய்திருக்கிறேன். இதை நீங்கள் சரியான முறையில விளங்கி இந்த மாடல் பேப்பர் மாதிரி அப்ப இதை நீங்கள் படித்து இதுல பயிற்சிகளை பெறக்கூடியதாக இருக்கும். இதனுடைய மிகுதி 20வது வினாவில் இருந்து 40வது வினா வரை நாளைய வீடியோவில் இது போடப்படும். அப்ப இவ்வாறு நான் இனி பகுதி 1 வினாக்களை இந்த அடுத்து வரும் வீடியோக்களில் போடலாமன் இருக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு பரீட்சைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு அதே போல காப்போத்தா சாதாரண தர மாடல் பேப்பர் பகுதி 1ல் எவ்வாறு வினாக்கள் வந்திருக்கண்டு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.